நாம இந்த விண்வெளியில் பாதுகாப்பு உடை இல்லாம நம்முடைய விண்கலத்திலிருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா 10லிருந்து 15 செகண்ட் வினாடிகள்ல நாம ஆக்ஸிஜன் பற்றாக்குறையினால மயங்கிடுவோம். அதுக்குன்னு நம்ம விண்கலத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அதிகமான காற்றை உள்ளிழுத்து மூச்சை பிடிச்சுக்கிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா காற்று விண்வெளியோட வெற்றிடத்துல விரிவடைய முயற்சி செய்யறதுனால நம்முடைய நுரையீரலை காயப்படுத்தி கிழிக்க முயற்சி செய்யும். இருந்தாலும் நமக்கு தோல் இருக்கிறதுனால வெடிச்செல்லாம் சிதற மாட்டோம். அப்புறம் நம்ம உடல்ல அதிகப்படியா தண்ணீர் இருக்கிறதுனால அது வெற்றிடத்தில் விரிவடைந்து கொதிநிலையை அடையும். அதே சமயம் -120 டிகிரி செல்சியஸ் குளிரும் கேன்சரை ஏற்படுத்தும் சூரியனின் ஆபத்தான கதிர்வீச்சுகளும் பூமியை சுற்றி வேகமாக பயணிக்கும் விண்வெளி குப்பைகளும் மைக்ரோமீட்ராய்ட்ஸ் எனப்படும் மிகச்சிறிய விண்கற்களும் நம்மளை தாக்கி கூடுதல் பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால விண்வெளியில் பாதுகாப்பு உடை இல்லாம வெளியே போனோம்னா யமனுடைய பாச கயிறில் இருந்து தப்பிக்கவே முடியாது.